ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒய்எஸ்எஸ் நெட்வொர்க்கோட ரோஸ் காயின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக ஒய்எஸ்எஸ் நெட்வொர்க் சுற்றி நிறைய ஹைப் அப்படிங்கிற ஏற்பட்டிருக்குது. நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறாங்க. பினான்ஸ் கூட ரோஸ் அக்யூமுலேட் பண்ணுற மாதிரி ட்விட்டரில் ஆன்சைன் டேட்டாஸ் நம்மளால் பார்க்க முடியுது. அப்படின்னா தனித்துவமாக இந்த ஒய்எஸ்எஸ் நெட்வொர்க்கில் இருக்குது. மற்ற பிளாக் செயின்ஸ் விட அப்படின்னா யூனிக்காக இருக்குது அப்படிங்கிற இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் என்ன ப்ரைஸ் ரேஞ்சு இந்த ரோஸ் காயின் நம்ம அக்யூமுலேட் பண்ணலாம், அப்கமிங் டேஸில் ஏதாவது டோக்கன் அன்லாக்ஸ் இருக்குதா, யாரெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் ஃபண்ட் பண்ணியிருக்கா, இந்த டீம் என்ன மாதிரிலாம் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க இந்த ப்ராஜெக்டோட எக்கோசிஸ்டம் க்ரோ பண்ணுறதுக்கு, இதெல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் மெயினாக இந்த வீடியோட தம்ப்நெயில் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் எவ்வளோ ரோஸ் டோக்கன் வச்சுருந்தா உங்களால் ரூபாயில் மில்லியனர் ஆக முடியும், எவ்வளோ டோக்கன்ஸ் இருந்தால் டாலரில் மில்லியனர் ஆக முடியும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் என்னோட ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் அப்கமிங் புல்ற நான் எவ்வளோ எக்ஸ் ரோஸ் டோக்கன் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதை பற்றியும் பார்ப்போம். யா கைஸ், லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் அஜித், நீங்கள் பார்க்குற கிரிப்டோ அனாலிசிஸ்ட் தமிழ். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோஸோட ஓவர்வியூலேருந்தே ஆரம்பிப்போம். ஆல்சோ இந்த வீடியோட எண்டில் நான் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் என் போர்ட்ஃபோலியோ ரோஸ்க்கு அலோகேட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ டாலர்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்றதும் முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன். இப்போ ரோஸோட ப்ரைஸிங் அரௌண்ட் 5 cents இருக்குது. மார்க்கெட் கேப் $250 million ட்ரேட் ஆகிட்டு வந்துருக்குது. சர்க்குலேட்டிங் சப்ளை இதோட டோட்டல் சப்ளை 10 பில்லியன். சர்க்குலேட்டிங் சப்ளை 50% ஆஃப் த சப்ளை அன்லாக் ஆகி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிற மாதிரி காயின் கேக்கோவில் காட்டுது. அண்ட் காயின் மார்க்கெட் கேப்லேயும் அரௌண்ட் கொஞ்சம் கூடுதலாக காட்டுது. காயின் மார்க்கெட் கேப்பில் 57%, அரௌண்ட் 60% சர்க்குலேட்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா, அப்ராக்ஸாக இது பார்த்திங்கன்னா 2020 அந்த டைமில் மார்க்கெட்டில் இவங்களோட காயின் ட்ரேட் ஆகிட்டு வந்திருக்குது. இந்த காயின் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஐசிஓ கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு தேர்ட் பார்ட்டி மூலயமா தான் இவங்களோட சேல் அப்படிங்கிற நடந்தது. இனிஷியல் காயின் ஆஃபரிங் ஆனது. பினான்ஸ்லாம் கூட இவங்க பின்னாடி ஃபர்ஸ்ட் இனிஷியல் ரவுண்ட்ஸ்லேருந்தே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் மெயினாக ஒரு விஷயம் கைஸ், போன ரனில் அவலான்ச் பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு இல்லை போன புல் ரனில், அதே மாதிரி ரோஸும் அடுத்த புல் ரனில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான நிறைய டேட்டா சிமிலாரிட்டிஸ் இருக்குது. அதுவுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அவலான்ச்சில் ஒரு சில விஷயம்லாம் அந்த காயின் பம்ப் ஆகிறதுக்கான ட்ரிகராக அமைஞ்சது. அதனால் எக்கோசிஸ்டம் பெருசாக க்ரோ ஆச்சு, காயினோட ப்ரைஸிங்கும் பெரிய லெவலில் வளர்ந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் ரோஸ்க்கும் எனக்கு அந்த டேட்டாஸ் மேட்ச் ஆகுது. என்னன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரோஸோட ஆல் டைம் ஹை 60 cents இருக்குது. புல்ரனோட டாப் அந்த டைம் பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா 60 cents ஆனது போயிருக்குது. ஆல் டைம் லோ பார்த்தீங்கன்னா 0.032, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி இனிஷியலாக ட்ரேடிங்லாம் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த ப்ரைஸிங் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபர்தராக ரோஸ் பற்றி மற்ற பிளாக் செயின்ஸ்க்கும் இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் பார்ப்போம். இப்போ நம்ம இவங்களோட வெப்சைட்டில் இருக்கோம். இந்த ஒய்எஸ்எஸ் நெட்வொர்க் ப்ரொவைட்ஸ் எ ப்ரைவசி லேயர் ஃபார் வெப்3. பேசிக்காக மெயினாக பார்த்தீங்கன்னா இவங்களோட பிளாக் செயினில் ப்ரைவசி அப்படிங்கிற ஒரு மேஜர் ஃபீச்சராக இவங்க ஹைலைட் பண்ணுறாங்க. இதுதான் அவங்களோட ரொம்ப ஹையஸ்ட் கன்சர்னாகவும் என்டோஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, சரி, இப்போது நான் டேட்டாஸ் அவலான்ச்சுக்கும் இதுக்கும் சிமிலராக இருக்குது சொன்னால பம்ப் வைஸ், நான் அது லேட்டராக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு அவலான்ச் பார்க்குறதுக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா மேலோட்டம் டெக் வைஸ் டீப்பாக சொல்லலை, பார்க்கும்போது ரொம்ப சிமிலராக இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இவிஎம் காம்பேட்டபிள் செயினும் இருக்குது. சேம் டைம் அந்த அவங்களோட பிளாக் செயின் பார்த்தீங்கன்னா அந்த லேயர் ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. இவிஎம் காம்பேட்டபிளாகவும் இருக்கணும், சேம் டைம் இது ஒரு ப்ரைவசி பேஸ்டாகவும் இந்த இவங்களோட பிளாக் செயினில் இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இவங்களுக்குன்னு ஒரு தனி வேலட்னும் இருக்குது. சேம் டைம் நம்ம அது பார்த்திங்கன்னா இந்த நான் இவிஎம் செயின் அந்த ப்ரைவசி பேஸ்டாக இருக்குல்ல, ஸோ அந்த இது அடிப்படையில் ஒர்க் ஆகும். அண்ட் மெட்டாமாஸ்கில் நம்ம கான்ஃபிகர் பண்ணக்கூடியது இவிஎம் காம்பேட்டபிள். அது பப்ளிக்காக நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம் லெட்ஜரில். ஸோ இப்போது ஃபர்தராக எந்த மாதிரிலாம் இருக்குது ஒய்எஸ்எஸ் ப்ரைவசி த மிஸ்ஸிங் பீஸ் டு வெப்3. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவசி காயின்ஸ் இப்போ மொனேரோ நம்ம நிறைய இந்த ப்ரைவசி காயின்ஸ்லாம் எடுத்துட்டோம்னா அது எதுவுமே இவிஎம் காம்பேட்டபிள் ஆப்வியஸாக கிடையாது. அது தனி பிளாக் செயினில் இயங்கக்கூடிய இந்த காயின்ஸு. இப்போ நம்ம இவிஎம் காம்பேட்டபிளாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ இதெல்லாம் ஜஸ்ட் இண்டிவிஜுவல் காயின்ஸு டிரான்சாக்ஷனுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா இவங்க மெயினாக இவங்களோட ப்ராஜெக்டோட இதுவாக வைக்கிறது என்னென்னா டிஆப்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி லேயரில் டிஆப்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் இவங்க பில்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நம்ம இந்த டீசென்ட்ரலைஸ் டிஃபை எல்லாமே என்எஃப்டி அது இதுன்னு இருக்கு இல்லையா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைவசி லேயரில் கொண்டு வரது தான் இந்த ப்ராஜெக்டோட மெயினான ஒரு கோலாக சொல்கிறாங்க. ஸ்கேல் ஃபாஸ்ட்
எஃபர்ட்லெஸ்ஸி பில்டு ஃபார் டெவலப்பர்ஸ். அண்ட் ஆல்சோ இவங்க வந்து நிறைய கிராண்ட்ஸுமே இப்போ வந்து ரீசெண்டாக வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க கைஸ். இவங்களோட எக்கோசிஸ்டம் வந்து இன்னும் பெரிய லெவலில் வந்து நிறைய டிஆப்ஸ்லாம் வந்து பில்ட் பண்ணணும் டெவலப்பர்ஸ் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இவிஎம் காம்பர்டபுளாக வந்து இருக்கனால ஜஸ்ட் நம்மளால் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஆல்ரெடி பிஎன்பி இந்த மேட்டிக் அந்த மாதிரி செயின்ஸில் எத்தேரியம் செயினில் இருக்க அதை அப்படியே வந்து இந்த செயினுக்கு இவங்களால் வந்து ஈஸியாக வந்து ஷிஃப்ட் ஆகிக்க முடியும். அண்ட் ஒயாசிஸில் அவங்க ப்ரைவசி பேஸ்டாக வந்து பில்ட் பண்ணோன்னா அதுக்கு தனியாக நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லைக் ரஸ்ட்டு பைத்தான் அது இதுன்னு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ வாட் மேக்ஸ் ஒயாசிஸ் யூனிக்? ஸ்கேலபிலிட்டி, ப்ரைவசி ஃபர்ஸ்ட், வெர்ஸ்டாலிட்டி. ஸோ பேசிக்காக இதுதான் எல்லாமே வந்து இவங்களோட இதில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ பினான்ஸ் லேப் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. A16Z தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பினான்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய டாப் ரெப்யூட்டட் வெஞ்சர்ஸில் அவங்களுமே இப்போ வந்து இருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேந்தரா, என்ஜிசி எல்லாமே வந்து ரெப்யூட்டடான வெஞ்சர்ஸு. அண்டு காயின் பேஸ் மூலயமா வந்து இருக்கனால ரொம்ப ரெப்யூட்டடுமே கூட. இது வந்து இவங்களோட ரொம்ப டீப் டெக்கு பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களை போர் அடிக்க விரும்பல. மேபி நிறைய பேர் விரும்பவும் மாட்டீங்க. இவங்களோட இவங்களோட லேயரை வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்புளாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ப்ரைவசியும் ஒரு கன்சர்னாக இருக்கணும். சேம் டைம் இது வந்து வேர்ஸ்டைலாக இவிஎம் அந்த இதுவும் வந்து இம்ப்ளிமெண்டேஷனும் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மல்டிபிள் இது சைஃபர் அப்புறம் எமரால் சஃபயர் அப்படின்லாம் வந்து நேம் பண்ணியிருக்காங்க. அந்த செயின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் இதெல்லாமே வந்து தனித்தனி செயின்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போது என்ன மாதிரி நான் வந்து முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அவலான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சி செயின் அதாவது கிராஸ் செயினும் வந்து இருக்கும். அது இல்லாமல் மற்ற நான் இவிஎம் செயின்ஸும் வந்து இருக்கும். இந்த பினான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவலான்ஸ் நம்ம வந்து டெபாசிட் அண்ட் விட்ரா வந்து பண்ணுறது வந்து நான் இவிஎம் செயின்ஸ் தான் முதல்ல வந்து வச்சுருந்தாங்க. இப்போ தான் அந்த அவலான்ஸ் பம்ப் ஆனதுக்கான மேஜரான காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மெட்டாமாஸ்க்கு நம்ம டேரெக்டாக சி செயின் அவலான்ஸோட சி செயின் இவங்க வந்து ஒன்ஸ் இன்டெகிரேட் பண்ணோடனே பெரிய லெவலில் வந்து அவலான்ஸ் எக்கோசிஸ்டமே வந்து பூம் ஆச்சு. அது ஒரு பெரிய ட்ரிகர் ஃபேக்டர் இது. இங்கே பாருங்களேன், அவாக்ஸ் சி செயினும் வந்து இருக்குது, அவலான்ஸ்னும் வந்து தனியாக வந்து இருக்குது. ஸோ ரோஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ரோஸோட தனி வேலட் முன்னாடிலாம் எப்படி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அவலான்ஸ் நம்ம வந்து பினான்ஸ்லேருந்து விட்ரா பண்ணி அவலான்ஸோட நான் இவிஎம் செயினுக்கு வந்து கொண்டு போயிட்டு அதுலேருந்து நம்ம பிரிட்ஜ் பண்ணி நம்மளோட மெட்டாமாஸ்கில் இருக்கக்கூடிய அவலான்ஸ் சி செயினுக்கு வந்து கொண்டு போவோம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் தான் இப்போ ரோஸ்க்கு வந்து இருக்குது. ரோஸ் நம்ம பினான்ஸ்லேருந்து எந்த எக்ஸ்சேஞ்சு தான் விட்ரா பண்ணி ரோஸோட நான் இவிஎம் செயினுக்கு வந்து கொண்டு போயிட்டு அதுலேருந்து நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் பண்ணி நம்மளோட மெட்டாமாஸ்க் வந்து கொண்டு போகிற மாதிரி வந்து இருக்கும். உங்களோட வேலெட்டெல்லாம் கூட வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. இதுதான் இது வந்து இந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவசிக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும். அண்டு பேரடைன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் மூலயமா மற்ற இந்த இவிஎம் செயின் அப்படிங்கிறது வந்து இயங்கும். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபர்தராக இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. நம்ம எவ்வளோ ப்ரைஸ் வாங்கலாம் அதெல்லாமே வந்து பார்க்கணும் இல்லையா? ஸோ இது வந்து பேசிக்காக பிஓஎஸ் கான்செப்டில் தான் கைஸ். மற்ற இந்த பிளாக் செயின்ஸ்லாம் வந்து இருக்குல்ல, இவிஎம் செயின்ஸ் எல்லாமே வந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கில் தான் ஒர்க் ஆகுது. வேலிடேட்டர் நோட் மூலயமா தான் வந்து ரன் ஆகுது. அண்ட் ஓகே, இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், இதுக்கு வந்து கிரிப்டோ 94 அதான் இன்ஃபினிட்டி கெயின்ஸ் அவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிரெடிட்ஸ் வந்து கொடுக்கணும். இதோட இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டோட சீட் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 சென்ட்ஸில் இருந்து ஆல் டைம் வந்து 60 சென்ட்ஸ் வரைக்குமே வந்து போயிருக்குது. ஆல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா 0.032 இப்போ வந்து அரௌண்ட் 5 சென்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ 2x கூட வந்து கிடையாது சீட் ரவுண்டில் இருந்து. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா 50% சர்க்குலேஷனில் வந்து வந்துருச்சு. இன்னும் அப்கமிங் டேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அன்லாக் வந்திருக்கும். ஸ்டில் நான் அந்த அன்லாக் பெரிய லெவலில் டம்ப் ஆக சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஏன்னா சீட் ரவுண்ட்லேருந்தே வெறும் 2xல தான் வந்து இருக்குது. அண்ட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இட்ஸ் கெட்டிங் ஸ்டார்டட். இப்போ வந்து ரோஸ் வந்து நான் வந்து எப்படி வந்து பண்ணணும், ரோஸோட எக்கோசிஸ்டம் பற்றி இன்னும் நான் நிறைய டீட்டெயிலாக வந்து பேசி நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு தேவைன்னா வந்து சொல்லுங்கள். ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஒயாசிஸ் நெட்வொர்க்னு காட்டுதா. இதே நம்ம என்னோட பினான்ஸ் அட்ரஸ் வந்து நான் இது போடுறேன், உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா இவங்க இப்போதைக்கு கிராஸ் செயினில் நம்மளால் கிராஸ் செயின் இது வந்து பண்ணிட முடியாது. நம்மளோட மெட்டாமாஸ்க் இது வந்து போட்டால் இது வந்து சப்போர்ட் ஆகாது. நம்ம வந்து ஒயாசிஸோட இங்கே வந்து வேலட்னு வந்து காட்டும். இவங்களோட இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒயாசிஸ் நெட்வொர்க்கில் எக்கோசிஸ்டம் போனீங்கன்னா வேலட்ஸ்னு இருக்கும். வேலட்ஸில் போயிட்டு இதில் வந்து வெப் வேலெட்டு இல்லை எக்ஸ்டென்ஷனாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒயாசிஸ் நெட்வொர்க் டு மெட்டாமாஸ்க்னா எமரால் தான் இப்போதைக்கு வந்து இதுவாக பெஸ்ட்டாக வந்துருக்கும். ஏன்னா அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது வந்து ஈஸியாக க்ளோன் பண்ணி வந்து எடுத்துகிட்டு போக முடியும். அப்படிங்கிறனால எமராலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஆப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பில்ட் பண்ணுறதா
நான் வந்து ட்விட்டர்லலாம் வந்து பார்த்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ இதுதான், நீங்கள் எமரால்டு வந்து கொடுத்துட்டு பேசிக்காக இந்த இந்த உங்களோட இது வந்து அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிவிட்டு இதுலேருந்து நீங்கள் பேராடைம்ஸ் மூலயமா இந்த இடத்துல 2 எமரால்டு அப்படின்னு வந்து கொடுத்துட்டு உங்களோட அட்ரஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் உங்களோட எக்கோசிஸ்டம்ல இப்போதைக்கு டிஆப்ஸ் டெக்ஸ் அந்த மாதிரிலாம் நான் பெருசாக எதுவுமே பார்க்கல கைஸ், லான்ச் பேட் அதெல்லாம் வந்து. அதனால தான் இப்போதைக்கு இன்னமும் நம்மளால் அண்டர் வேல்யூடாக இந்த டோக்கன் ப்ரைஸிங் வந்து பார்க்க முடியுது. இல்லைனா எப்போவோ ஒரு 4-5x வந்து பம்ப் ஆகிட்ருக்கோம் இவங்களோட எக்கோசிஸ்டம்லாம் பெரிய லெவலில் க்ரோ ஆகிட்டு வந்துட்டு இருந்ததுன்னா. இப்போ நம்ம ரோஸ் எந்த ரீஜனில் வந்து அக்யூமுலேட் பண்ணலாம் அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக பிட்காயின் ஃபுல்லாகவே வந்து பம்ப்லேயே தானே வந்து இருந்தது. அந்த டைமில் பிட்காயின் டாமினன்ஸ் வந்து பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. ஆப்வியஸாக ஆல்ஸ் எதுவுமே வந்து பெரிய லெவலில் வந்து பம்ப் ஆகலை. ஒரு சில ஆல்ஸ் மேபி பம்ப் ஆகிருக்கலாம். மேஜர் ஆல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பம்ப் ஆகலை. சில வீக்காக இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டம்ப்பு தான் வந்து ஆகிட்டு இருந்தது. இப்போது ரோஸ் பொறுத்த அளவுக்கு ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து 3 சென்ஸில் லான்ச் ஆச்சா இந்த 2020 அந்த டைமில் நவம்பரில். அதுக்கப்புறமா ஒரு பெரிய ரன் வந்து போயிருந்தது லான்ச்சுக்கு அப்புறமா 24 சென்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறமா இந்த ரீஜன் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு லைஃப் லைன், அதுக்கான ஒரு சப்போர்ட், மேஜர் சப்போர்ட்டாக இருந்தது. அந்த இடத்துலேருந்து வந்து பவுன்ஸ் ஆகி 60 சென்ஸ் வரைக்குமே வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ என்னன்னா 60 சென்ஸ் ஒன்ஸ் வந்து போனக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜரான டிமாண்ட் ஜோன் வந்து ஆனது வந்து இருக்குது. 60 சென்ஸ் வரைக்கும் வந்து போயிட்டு அதுக்கப்புறமா டம்ப் ஆகிட்டு இந்த ரீஜனில் தான் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்வர்ட்ஸாக ஒரு நல்ல மூவ் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல பவுன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டம்புக்கு அப்புறமா வந்து வந்திருக்குது. அதாவது இவ்வளோ பெரிய ஒரு டம்புக்கு அப்புறமா ஒரு சின்ன ஒரு பவுன்ஸ் ஆனது வந்து ஒரு 10-11 சென்ஸ் வரைக்கும் வந்து போயிருக்கு. இந்த இடத்துல உங்களால் வந்து கிளியராக வந்து பார்க்க முடியும். ஒன்ஸ் இந்த 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 பர்டிகுலர் ஏரியா தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைஸ் டிமாண்ட் ஆனது வந்து பில்ட் ஆகிட்டு வந்துருக்குது. இது கீழே ஒரு நல்ல டீவியேஷன் வந்து இதுக்கப்புறமா ஒரு பம்ப் நடந்து அதுக்கப்புறமா டம்ப் ஆகி இந்த லைஃப் ஆஃப் சப்போர்ட் டிமாண்ட் ஏரியா அந்த இடத்துலேருந்து மொத்தமாக அந்த டம்ப் ஆனதுக்கப்புறம் ஒரு டீவியேஷன் மாதிரி வந்து அகெயின் ஒரு பவுன்ஸ், ஒரு சின்ன பவுன்ஸ் ஒரு 8 சென்ஸ் வரைக்கும். ஸோ இப்போ அரௌண்ட் நம்ம இந்த மேஜரான ஒரு ஏரியாவில் தான் கைஸ் இப்போ வந்திருக்கோம். ஸோ இப்போ பிட்காயின் டாமினன்ஸ் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகிறனால மேபி பிட்காயினில் ஒரு பெரிய கிராஷ் வந்து அப்கமிங் இந்த Q3லலாம் வந்து பார்த்தோம்னா இந்த ரோஸில் வந்து ஆப்வியஸாக நம்மளால் பெரிய லெவலில் டம்ப் ஆனது வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால் நான் என்ன ரீஜனில் வந்து அக்யூமுலேட் பண்ண வந்து பார்க்குறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேபி எனக்கு வந்து ஒரு 4 சென்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்குமா. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ஒரு கிளியரான ஒரு டிமாண்ட் ஏரியா அப்படிங்கிறது இதில் இந்த ரீஜனுக்குள்ளேயே தான் வந்து இருந்துட்டு வந்துருக்குது. ஸோ நான் வந்து இன்னுமே கூட மேபி 3 சென்ஸ் வரைக்கும் 0 ஆல் டைம் லோ கிட்ட வந்து வரைக்கும் கூட வந்து நம்ம வேணும்னா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், மேபி வந்து போகலாம். பட் நான் வந்து மேபி ரோஸ் வந்து அதுக்கு முன்னாடி நான் வந்து சான்ஸ் கொடுக்க விரும்பலை. மேபி நீங்கள் ரோஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து நான் சொன்னதெல்லாம் வந்து பார்த்து, ஏன்னா அவலான்ச் மாதிரிலாம் வந்து ரொம்பவே இதுவாகுது. அண்ட் ஆல்சோ இப்போதைக்கு எக்கோசிஸ்டமில் பெரிய அளவுக்கு டிஆப்ஸ் இல்லாமலே இந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதனால் பெரிய அளவில் பம்ப் ஆகும்னா நீங்கள் இந்த இடத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பை பண்ண ஆரம்பிக்கலாம். ஆப்வியஸாக 4 சென்ஸ் வரைக்கும் 4 சென்ஸு 0.035 வரைக்கும் தாராளமாக இதை வந்து டிசிஏ பண்ணலாம். இதுதான் கைஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்க என்னோட ஒப்பீனியன் அண்டு என்னோட வியூ ரோஸ் பொறுத்த வரைக்கும். அண்டு நான் என்னோட போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ ரோஸ் வந்து வச்சுருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% ரோஸ் வந்து வச்சுருக்கேன். அது எவ்வளோ டாலர் வர்த்து அப்படின்னு வந்து தெரியணும்னா இந்த வீடியோக்கு 200 லைக்ஸ் வந்துருச்சுன்னா தாராளமாக ஒரு ஷார்ட்ஸ் மூலயமா வித்து நான் அந்த நம்பர்ஸோட ரிவீல் பண்ணியே வந்து காட்டுறேன். அண்ட் என்னோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்க்கு இப்போ ஜஸ்ட் ஒரு $250 மில்லியன் வந்து இருக்கனால ஈஸியாக அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10xலாம் ஒரு மேட்டராகவே இருக்க போகிறதில்ல. அது உங்களுக்கே வந்து தெரியும், 10xக்காக நீங்கள் பார்க்கல. பட் என்னோட ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த புல்ரனோட சைஸ் மேபி ஒரு $6-7 ட்ரில்லியன் வந்து இருந்ததுன்னா 5-6 ட்ரில்லியன் வந்து இருந்ததுன்னா ரோஸ் டேம் ஷோராக ஒரு 25x மினிமம் ஆனது வந்து போகும். $1 மினிமம் நம்ம வந்து ரோஸ் வந்து பார்ப்போம் அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். மேபி இன்னும் பெரிய லெவலில் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுவாச்சுன்னா, ஏன்னா போன ரனில் கடேனா ஃபேந்தம்லாம் வந்து போச்சு. ரோஸ் வந்து இன்னும் சாலிடான ப்ராஜெக்ட். ஏன்னா ரோஸோட இனிஷியலாக வந்து ஃபண்டிங் போனதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு $240 மில்லியன் மேலே வந்து ஃபண்டிங் ஆனது வந்து ரைஸ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ சீட் ப்ரைஸ் அரௌண்ட் அந்த ரீஜனுக்கு தான் வந்து வந்திருக்குது. ஸோ வி ஆர் வெரி டேம் லக்கி. இந்த ரோஸ் வந்து நீங்கள் சப்போஸ் இப்போ வந்து வாங்கினீங்கன்னா நான் வந்து நினைக்கிறேன் அந்த இதுல தான் நானுமே வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் ஈஸியாக $1 $1.5 ஆனது வந்து அடுத்த ரனில் இவங்களோட எக்கோசிஸ்டம் பெரிய லெவலில் பூம் ஆனால் வந்து போகும். சரி, நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா தமிழில் எவ்வளோ ரோஸ் வந்து இருந்தால் நீங்கள் ரூபாயில் மில்லியனர் ஆகலாம்னா மேபி ரோஸ் வந்து இப்போ நீங்கள் ஒரு 50,000 வந்து போடுறீங்களான்னா ஒரு 20x ஆனது வந்து போகுதுடானா ரூபாயில் வந்து
10 லட்ச ரூபாய் நீங்கள் வந்து மில்லியனர் ஆகிடுவீங்க. ஸோ ஈஸியாக 20x ஆனது வந்து $1 போனாலே ஒரு 20x ஆனது வந்து போகும். நீங்கள் இப்போ இருக்க ப்ரைஸோட சீப்பாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 20x மேலேயே வந்து வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் டாலரில் மில்லியனர் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல தான் கொஞ்சம் நீங்கள் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். நான் வந்து சஜஸ்ட் பண்ணலை, ஜஸ்ட்டு சொல்கிறேன் நம்பர் வைஸ் எந்த அளவுக்குள்ள வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு. ஸோ அரௌண்ட் $50,000 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் மேபி ரோஸ் வந்து யாருக்கு தெரியும், மேபி 100x போகக்கூடாதுன்னு எதுவுமே கிரிப்டோவில் வந்து கிடையாது. ஸோ மேபி இட் கேன் ஹேப்பன். ஸோ அதனால் ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு $10,000 இருந்து கூட 100x போச்சுன்னா $1 million. ஸோ ஒரே காயினில் அது வந்து நடக்கணும்னு இல்லை. ரோஸ் வந்து ஒரு மேஜர் போர்ட்ஃபோலியோவில் ஒரு பார்ட்டாக கூட வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ப்ளூ சிப் ப்ராஜெக்ட் தான், ஒரு மிட் கேப்பில் ஆப்வியஸாக வந்து வருது. கைஸ் இதெல்லாம் தான் என்னோட ஒப்பீனியன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நான் வந்து நம்புகிறேன். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you guys tomorrow with another video. Bye bye.